ஆப்கே அதாலத்தில் காங்கிரஸ் லீடர் சச்சின் பைலட் மீதுள்ள குற்றச்சாட்டில் இவர் பார்ட்டியில் குழப்பங்கள் நிலவுகிறது. சச்சின், நீங்க பார்ட்டியோட லீடரா இருக்கீங்க. பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாட்டுல எலெக்ஷன் வரப்போகுது, 100 நாள் பாக்கி இருக்கு. ஆனா உங்க பார்ட்டியில இருக்கிற அத்தனை சக்தியும் நியாய யாத்திரைக்கு கிளம்பிட்டாங்க. எலெக்ஷன் கவலையே கிடையாதா? இத பாருங்க, யாரு ராகுல் காந்தியோட முதல் யாத்திரை இருந்தது ரஜத் சார். அது சுதந்திர இந்தியாவோட சரித்திரத்துல எந்த ஒரு பெரிய லீடரும் இவ்வளவு பெரிய யாத்திரை போனதே கிடையாது. 4500 கிலோமீட்டர் அவர் நடந்தாரு, கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும். அப்ப அவருக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ நானே பார்த்தேன், ஆச்சரியமா இருந்தது. அதோட மக்கள் டிமாண்ட் பண்ணாங்க, காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி டிமாண்ட் பண்ணுச்சு, லோக்சபாவுக்கு முன்னாடி ஒரு பாத யாத்திரை கண்டிப்பா இருக்கணும்னு. எங்களுக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால நாங்க அதை ஷார்ட் பண்ணோம். பஸ்லயும் போவாங்க, நடந்தும் போவாங்க. அதோட இந்த யாத்திரை போகணும்னு பார்ட்டி தான் முடிவு பண்ணிச்சு. இது ஓட் பேங்கிங்கான யாத்திரையே கிடையாது, பொலிட்டிக்கல் ஆங்கிளே கிடையாது. இந்த யாத்திரையில ஒரு மெசேஜ் இருந்தது, இப்பவும் இருக்கு. பல இடங்கள்ல நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கணும். மக்கள் வருத்தப்படுறாங்க, அவங்க பேசுறத யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு வருந்துறாங்க. மணிப்பூர்ல நடந்தது உங்களுக்கே தெரியும். அங்க பல பேர் சித்திரவதைக்கு உள்ளானாங்க, வயலன்ஸ் நடந்தது, மர்டர், பலாத்காரம்னு நிறைய விஷயங்கள் அங்க நடந்துச்சு. அதனால அவங்களோட வருத்தத்தை கேட்கறதுக்கும் மருந்து கொடுக்கறதுக்கும் அவங்க யாராதான் இருந்தான்னு, லேடிஸா இருக்கலாம், விவசாயியா இருக்கலாம், அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். கவர்மெண்ட் கிட்ட இருந்து அப்போசிஷன்ல உட்கார்ந்து இதெல்லாம் டிமாண்ட் பண்றது ஒன்றும் தப்பு இல்லையே. அதோட சம்மர்ல தான் எலெக்ஷன் வரப்போகுது. சோ ஜனவரியில இருந்து மார்ச் வரைக்கும் ஒரு 50 நாளைக்கு இத பத்தி பேசுறதுக்கு ராகுல் காந்தி மத்தவங்களும் போறாங்கன்னா, கவர்மெண்டோட கவனத்தை ஈர்க்கறாங்கன்னா அதுல என்ன தப்பு இருக்கு? அதோட இந்த யாத்திரை போகணும்னு பார்ட்டி தானே முடிவு எடுத்திருக்கு. முதல் யாத்திரை சக்சஸ் ஆச்சு, மக்களுக்குள்ள ஒரு உற்சாகம் ஏற்பட்டுச்சு. அதோட நாங்க கர்நாடகாவில ஜெயிச்சோம், எம்பில தோத்தோம். இதெல்லாம் நடக்கிற விஷயம்தான். ஆனா பாலிடிக்ஸ்ல சில பிரின்சிபல்ஸ் உண்டு, கொள்கைகள் உண்டு. அந்த கொள்கையோட நாம முன்னேறி போனோம்னா பார்ட்டிக்கும் லாபம் கிடைக்கும், நாட்டுக்கும் கிடைக்கும். ஆனா இந்த மாதிரியான நேரத்துல நீங்க நிறைய அப்போசிஷன் கூட அலையன்ஸ் வச்சிருக்கீங்க. எப்பெல்லாம் சீட் ஷேரிங் டிஸ்கஷன்ஸ் நடக்குமோ அப்பெல்லாம் ஆர்குமெண்ட்ஸ் வரும். பஞ்சாப்ல யார் கூட அலையன்ஸ் வைக்கணும், எவ்வளவு சீட் ஷேர் பண்ணணும். அப்ப பார்ட்டியோட லீடர்ஷிப் ராகுல் காந்தி அவர் தான் முக்கியமா முடிவெடுக்கணும். ஆனா அவரே காங்கிரஸ் பார்ட்டியோட தலைவரா கார்கே சார் இருக்காரு. அதோட கார்கே சார் எப்படிப்பட்டவர்னு எல்லாருக்கும் தெரியும். இல்ல நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா காங்கிரஸோட பிரசிடென்ட் யார் தலைவரா இருக்காங்களோ, எங்களுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கு, இந்தியா அலையன்ஸ் குரூப் இருக்கு. அங்க வேலைகள் நடக்குது. சீட் ஷேரிங் இஷ்யூஸ் வரும், வெவ்வேறு ஸ்டேட்ல வரும். அங்க போய் பேசணும், கேம்பிங் நடத்தணும். அது எல்லாமே கரெக்டா நடந்துட்டு இருக்கு, எதுவும் நடக்காமலாம் இல்ல. ஏன்னா எலெக்ஷன் வந்தாச்சு. ஏன்னா முதல் யாத்திரை நல்லபடியா போனதுனால இன்னொரு யாத்திரையும் போறது நல்லதுன்னு காங்கிரஸ் பார்ட்டி ஃபீல் பண்ணாங்க. ஆனா இந்தியா அலையன்ஸ், சீட் ஷேரிங், கேம்பெயினிங், ஸ்ட்ராட்டஜி எல்லா வேலையுமே நடந்துட்டு இருக்கு. நாங்க கேள்விப்பட்டது பகவன் மாந்த் சிஎம் இருந்தவர், அவர் சொல்றாரு காங்கிரஸ் இருந்ததுன்னு. அதுக்கு காங்கிரஸ் பதில் சொல்லுது ஒரு ஜோக்கர் இருந்தாருன்னு. என்ன சொல்றது, இது அவர் பார்ட்டியோட சிஎம்மா இருக்காரு, ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, கவுண்டர் வந்தது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இது. மம்தா பானர்ஜி சொல்றாங்க லெப்டுக்காரங்க கூட நான் உட்காரவே மாட்டேன், அது ஏன்னா லெப்டுக்காரங்க தான் காங்கிரஸ் பார்ட்டியை நடத்துறாங்கன்னு. இல்ல, நான் உங்க பேச்சை ஏத்துக்க மாட்டேன். மம்தாஜி பெரிய லீடர், அவங்க சிஎம்மாவும் இருந்திருக்காங்க. அதோட பங்காலுக்குள்ள அவங்களுக்குன்னு தனி ஒரு இமேஜே இருக்கு. ஆனா இந்தியா அலையன்ஸ்ல எல்லாருமே சரிசமம். பங்காலோட சீட் ஷேரிங்கை பத்தி நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம், ரிசல்ட் சீக்கிரமாவே வந்துடும். ஆனா எங்களோட நோக்கம் என்னன்னா, அதாவது இந்தியா அலையன்ஸோட பார்ட்னர்ஸ் இருக்காங்களே, அந்த எல்லா பார்ட்டிஸோட ஓட்டையும் நீங்க ஒன்னா சேர்த்தீங்கன்னா 60% மேல ஓட்டு கிடைச்சிருக்கு. அதோட இந்தியா பார்ட்னர்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு 35%க்கும் கீழே கிடைச்சிருக்கு. அதான் பிஜேபி பயப்படுறாங்க. இந்தியா அலையன்ஸோட எல்லா பார்ட்னர்ஸும் ஒன்னா சேர்ந்து ஃபைட் பண்ணா எலெக்ஷன் 1-1 ஆச்சுன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். அதனாலதான் எங்களோட யூனிட்டியை பார்த்து அவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. அதோட சீட் ஷேரிங்கை பத்தி சொல்லணும்னா எல்லா ரீஜனல் பார்ட்டிக்கும் முக்கியத்துவம் உண்டு. அவங்க பங்காலோ, பீகாரோ, மகாராஷ்டிராவோ, பஞ்சாபோ. ஆனா கேபிட்டல் லெவல்ல, பேன் இண்டியா லெவல்ல பிஜேபிக்கு நேஷனல் லெவல்ல சேலஞ்ச் பண்ணோம்னா அது காங்கிரஸ் பார்ட்டி தான். அதனால கிவ் அண்ட் டேக் நடக்க தான் செய்யும். சீட் ஷேரிங்ல முன்ன பின்ன ஆக தான் செய்யும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஏன்னா இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சே ஆகணும். நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக, ஜனநாயகத்துக்காக ஸ்ட்ராங் பார்ட்டி வரணும். அப்பதான் ஜனநாயகம் ஜெயிக்கும். அதனாலதான் இந்தியா அலையன்ஸ் ஒரு கொள்கையோட இதுல ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. சீக்கிரமாவே எல்லா விஷயமும் செட்டில் ஆயிடும், சீட் ஷேரிங்கும் நடக்கும்.
நேரம் கம்மியா இருக்குன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா உங்க அலையன்ஸ்ல இன்னும் எதுவுமே டிசைட் ஆகல. யாரு லீடரா இருப்பாங்க, யாரு பிஎம்ஆ இருக்க போறாங்க. இல்ல ஊர்ல வந்தாச்சு, மாப்பிள்ளைய காணோம். இல்ல அதாவது நாங்க முதல்ல முடிவு எடுத்துட்டோம். நாம எந்த ஒரு பெரிய போஸ்டிங்காகவும் வேலை செய்யவே கூடாது. அதோட யார் எங்க உட்காருவாங்கங்கிறதையும் கடைசியா தான் முடிவெடுப்போம். முதல்ல எல்லாருமே ஒன்னா சேரணும். ரஜத் சார், நான் ஒன்னு சொல்லவா, இது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா நிறைய பார்ட்டிஸ் ஒன்னா சேர்றாங்க. ஒவ்வொருத்தோட எண்ணங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நிறைய வாக்குவாதங்கள் நடக்கும், எங்களுக்குள்ள சண்டைகளும் போட்டிருக்கோம். நீங்களே யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய நாட்டுல எல்லா பார்ட்டிகளையும் ஒன்னா சேர்க்கறது, அது மட்டும் இல்லாம ஸ்மூத்தா கொண்டு போறதும் அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா இது தேவைன்னு எல்லாருக்கும் தெரியுது. அதனாலதான் இந்தியா அலையன்ஸ் உருவாச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த அலையன்ஸ் கரெக்டா ஒன்னு சேர்ந்தாங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்கா மாறி முன்னேறி போனாங்கன்னா ஒரு நல்ல எலெக்ஷன் நடக்கும் என்டிஏக்கு எதிரா. அதோட என்டிஏவோட பார்ட்னர்ஸ் இருக்காங்கல்ல, அகாலி தள்தா இருக்கலாம், இல்ல சிவசேனாவா இருக்கலாம், ஜேடியு, இவங்க எல்லாரும் பிஜேபியை விட்டு விலகியாச்சு. தனியாவே நின்னு இந்த மைதானத்துல ஜெயிச்சிடலான்னு அவங்க பாக்குறாங்க. எலெக்ஷன் வந்தா எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துடும். நாங்க இஷ்யூஸ் பேஸ் பண்ணி போராடுவோம்னு நீங்க சொல்றீங்க. 9 வருஷமா ஒரு பெரிய இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு, ராகுல் காந்தி மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் அதானி. அவர் சொல்றாரு, மோடிஜி அடானிக்கு போர்ட்டை கொடுத்துட்டாரு, ஏர்போர்ட்டை கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டாரு. ஆனா காங்கிரஸோட ஒரு முக்கிய மந்திரி ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா சிஎம் ஆனாரு. சிஎம் ஆன உடனே முதல் அக்ரிமெண்ட் அவர் அடானி கூட தான் போட்டாரு. 12,400 கோடி. எந்த ஒரு தொழிலதிபரோ இண்டஸ்ட்ரியலிஸ்டோ அவரு எந்த ஒரு காம்படிஷன்லயோ பிட்டிங்ல குவாலிஃபைட் ஆகி வந்தாருன்னா, நாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாருன்னா, எந்த ஸ்டேட்டா இருந்தாலுமே அதை வரவேற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்தா நல்லது தானே, இதுல தப்பது இல்லையே. ஆனா நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஓரம் கட்டிட்டு நீங்க ஏதாவது ஒரு குறுக்கு வழியில இங்க நடக்கிற அத்தனை பெரிய வேலைகளையும் நீங்க ஒருத்தருக்கே கொடுக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, யாராவது 2 பேர் கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா, இது எல்லாமே நாட்டோட சொத்து. அதனால எல்லாமே உங்களுக்கு வெளிப்படையா தெரியறது நல்லது தானே. நாங்க கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான், இதெல்லாம் நடக்கிறது உண்மைன்னா, ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா தயவு செஞ்சு அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வாங்க. டிரான்ஸ்பரண்டா வேலை நடந்தா. ராஜஸ்தான்ல உங்க கவர்மெண்ட் தான் இருந்தது. 25,000 கோடிக்கு சைன் பண்ணீங்க. அசோக் கெலாட்டோட கவர்மெண்ட் நீங்க தானே இருந்தீங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது. நீங்க பண்ணா கரெக்ட் இல்ல, அப்படி இல்ல. 1 lakh crore இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனா முதல்ல பிட்டிங் நடக்கணும். நீங்க குவாலிஃபை ஆகுங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, எந்த பிரச்சனையுமே வராது. இங்க அடானி வந்தபோது நாங்களே அவர்கிட்ட கேட்டோம், எப்படி கிடைச்சதுன்னு கேட்டோம். அவர் சொன்னாரு, எங்க கிட்ட எல்லாத்துக்குமே கணக்கு இருக்குன்னு, எல்லாத்தையும் காம்படிட்டிவ் பிட்டிங்ல தான் எடுத்தேன்னு சொன்னாரு. எந்த ஃபேவரும் நடக்கலையா. ஆனா ராகுலுக்கு என்ன பிரச்சனைன்னு பாவம் அவருக்கே தெரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, சில சம்பவங்கள் நடந்தது, அதுல எதுவும் தெளிவா இல்ல. இங்க பாருங்க, உங்களுக்கும் தெரியும், இந்த பிட்டிங் ப்ராசஸ வேற மாதிரியும் மேனேஜ் பண்ண முடியும். அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கோ அங்க மேனேஜ் பண்ண மாட்டாங்களா? பிஜேபி காரங்க தான் இத பண்ணுவாங்களா? நாம இது ஸ்டேட் வைஸா தான் பேசியாகணும். இது கேட்கறதுக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் மாதிரி இருக்கு. இல்ல, நீங்க 9 மாசமா தொடர்ந்து அம்பானி அடானிய திட்டுவீங்க, அப்படியே காங்கிரஸ் கவர்மெண்ட்ல கான்ட்ராக்டும் போடுவீங்க. ஏதாவது இண்டஸ்ட்ரி குரூப்ல டிரான்ஸ்பரண்டா வேலை செய்ய முன் வந்தாங்கன்னா அவங்க அதை கண்டிப்பா ஏத்துக்கணும். நான் டிரான்ஸ்பரண்டா பண்ணாங்கன்னா அது கண்டிப்பா காங்கிரஸாவே இருந்தாலும் அதையும் என்கொயரி பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கரெக்டா நடக்கணும். எங்கேயாவது தப்பு நடக்குதுன்னு மக்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா, இல்ல கோர்ட்ல கேஸ் போகுது, இல்ல அங்க தப்பு நடக்கிற விஷயம் ஏதாவது நமக்கு தெரிஞ்சதுன்னா அத தப்புன்னு சொல்றேன். டிஃபெண்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல நாங்க யூபி கவர்மெண்ட்ல இருந்த போது டெய்லி ஏதாவது குற்றம் சுமத்துவாங்க. குரோனிக் கேபிட்டலிசம், அது நடக்குது, இது நடக்குது. 10 வருஷமா பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு, ஒன்னும் ப்ரூவ் பண்ண முடியலையே. 2G ஸ்கேம், CIG ஸ்கேம், இன்னும் என்னென்னலாம ஸ்கேம் இருந்தது, எதுவுமே வெளியே வரலையே. நாங்க என்ன சொல்றோம், நீங்க கவர்மெண்ட்டை நடத்துறீங்க, மக்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க பதில சொல்லுங்களேன். நான் யாரையும் குற்றவாளின்னு சொல்ல முடியாது. நீங்க தான் ஜட்ஜ், நீங்க தான் கேள்வியை கேட்கணும். அப்போசிஷன்ல உட்கார்ந்து கேள்வி கூட கேட்கலன்னா, அப்படியே கேள்வி கேட்டாலும் எல்லாரையும் பார்லிமெண்ட்டை விட்டு வெளியே தள்ளிடுறீங்க. கேள்வி கேட்டா நாங்க தேச துரோகிகள், ஏதாவது கேள்வி கேட்டா நீங்க அதை பண்ணீங்க இதை பண்ணீங்க. எங்க பார்லிமெண்ட்ல ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்கன்னா, ஒருவேளை இங்க பாருங்க, நான் இது விஷயமா அதிகமா பேச விரும்பல. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, யாராவது கோர்ட்ல ஏதாவது ஒன்னு போட்டாங்கன்னா கவர்மெண்ட் நேர்மையா பதில் சொன்னாலே போதும், எல்லாமே அங்க முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு தள்ளி போடுறது, இழுத்து அடிக்கிறது, அப்பதான் பிரச்சனையே ஒரு கேள்வி கேட்கறவங்க கேட்கலாம். கமல்நாத் சார் பஜ்ரங் பலிக்கு செல வச்சாரு, சித்தராமையா ராமர் கோவில் கட்டினாரு, அப்புறம் கெஜ்ரிவால் ஐயா ஹனுமன் சாலிசா பத்தி பாடம் எடுக்கிறாரு. ஆனா
ராகுல் காந்தி ஐயாவுக்கு ராமர் பேரை சொல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இத ஒரு பிரச்சனையா உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கோ யாரையோ பிடிக்கல. ஒவ்வொருத்தருக்கும் அவனோட பக்தி, அவனுடைய தர்மம், அவன் யாரை வேணாலும் பூஜிக்கலாம், அது அவனோட உரிமை. சில பேர் இந்த விஷயத்தை பத்தி அதிகமா பேச செய்வாங்க. ஆனா இந்த மாதிரி குற்றச்சாட்டா நான் நம்பல. ராகுல் அந்த மாதிரி ஆளுலாம் கிடையாது. மக்களுக்கு எங்க பிரச்சனை வருதுன்னு சொல்றேன். உங்க அலையன்ஸ்ல முக்கிய பங்கு டிஎம்கே வகிக்குது. அதோட தலைவர் தான் ஸ்டாலின். அவருடைய பையன் தான் உதயநிதி ஸ்டாலின். அவர் சொல்றாரு சனாதன தர்மம் டெங்கி மலேரியா போலவா, டெங்கியை ஒழிக்கிற மாதிரி சனாதனத்தை ஒழிச்சே ஆகணும்னு சொல்றாரு. அவரோட ஸ்டேட்மெண்ட்டை நான் படிச்சேன். ரொம்ப தவறா பேசியிருக்காரு. நான் முக்கியமா இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஸ்டாலின் அவரோட பையன் சொன்னதை பெருசா எடுத்துக்காதீங்க. அவர் சொன்னது தப்புதான். எந்த மனிதனா இருந்தாலும் யார பத்தியோ, யாருடைய பக்திய பத்தியோ, யாருடைய தர்மத்தை பத்தியும் தவறா பேசிட்டாங்கன்னா அந்த விஷயத்த நான் மனசார கண்டிக்கிறேன். அதை நான் எப்பவுமே ஏத்துக்க மாட்டேன். அதனால யார் இதை சொன்னாலும் அதை நான் தப்புன்னு தான் எப்பவுமே சொல்லுவேன். அவங்க அலையன்ஸாவும் இருக்கலாம், விரோதியாவும் இருக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் அரசியல்ல இருக்காங்களோ, அதுவும் சத்திய பிரமாணம் செஞ்சு யாரெல்லாம் பதவியில அமர்றாங்களோ அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க ஒரு ஸ்டேட்ல மந்திரியா இருக்கிறீங்க, அதுக்கு மேல இப்படிலாம் பேசுறீங்க, இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அது மட்டும் இல்ல, பொறுப்புல இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. அவரு தன்னுடைய தரத்தை இழக்கிறாரு. அங்க இன்னொரு எம்பியும் இருக்காரு, சுனில் செந்தில், பார்லிமெண்ட்ல இருக்காரு. அவரு ராஜஸ்தான் எம்பி, அப்புறம் யூபிய சொல்றாரு. அது கோமூத்திர ஸ்டேட்டா. சரி, எனக்கு இந்த ஆள் யாருன்னு கூட தெரியாது. அவரு இந்த மாதிரி பேசியிருக்காரு அவர் அப்படின்னா, சுனில் செந்தில் டிஎம்கேவோட பார்லிமெண்ட் மெம்பர். அவரு இந்த மாதிரி பேசியிருக்காருன்னா அவரு தன்னையே அவமானப்படுத்திக்கிறாரு. அவருக்கு ஜெனரல் நாலேஜ் கிடையாது, இல்ல அவருக்கு கல்ச்சர் தெரியல, அவருக்கு வாழ்வியல் தெரியலன்னு அர்த்தம். இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, நாம எல்லாரும் ஒரே நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி ஒரு ஸ்டேட்டை குறை சொல்றது, ஜாதியை சொல்லி அவமானப்படுத்துறது, இதெல்லாம் பெரிய தப்பு. ஆனா இன்னி வரைக்கும் காங்கிரஸ் பார்ட்டி தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா, இன்னைக்கு நான் உங்களை கேட்டதுனால நீங்க சொல்றீங்க, ஆனா இந்த மாதிரி பேச்சை கண்டம் பண்றது, தடுத்து நிறுத்துறத காங்கிரஸ் பண்றது இல்ல. நீங்க அவங்க கிட்ட கேட்கல, அவங்க பண்ணல. நீங்க தமிழ்நாடு லீடரை பத்தி சொன்னீங்க. அங்க அவங்களுக்குன்னு ஒரு பாலிடிக்ஸ் இருக்கலாம். ஆனா அவங்க ஒரு சின்ன லட்சியத்தை அடையணுங்கிறதுக்காக நாம அவங்கள அவமானப்படுத்துறது, அவச்சொற்களை சொல்றது, இது பண்றதுனால வெற்றி கிடைச்சிச்சுன்னா அந்த வெற்றியை வச்சு என்ன பண்ணுவீங்க? அதோட ஒரு லட்சியத்தை அடையணும்னா கடுமையா உழைச்சு பண்ணுங்க. சொல்ல போனா நான் சொல்லுவேன், ஒருத்தனை புகழ்ந்து தள்ளி உங்களால ஜெயிக்க முடியும்னா அதை மட்டமா காட்டி உங்களால பண்ண முடியாது. நீங்க உங்க டிமாண்ட வைங்க, மரியாதை கொடுத்து பேசுங்க, தேவையானதை வெளிப்படுத்துங்க. அப்படியே தப்பு பண்ணாலும் அதை ஏத்துக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தன் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறான்னா அவன் உண்மையிலேயே மிகப்பெரிய ஆளு. அதோட அரசியல்ல சின்ன சின்ன தப்புகள் நடக்கதான் செய்யுது. ஆனா நான் தப்பு பண்ணிட்டேங்கிறத நீங்க ஓப்பனா ஒத்துக்கணும். ஆனா இப்ப இருக்கிறவங்க அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நான் தப்பே பண்ண மாட்டேன், நான் ரொம்ப கரெக்ட் அப்படின்னு தான் சொல்லிட்டு தெரியுறாங்க. ஒரு பயனும் இல்லை. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். இப்ப வழக்கு விசாரணை ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. அதனால லைட்டா ஒரு கேள்வி கேக்குறேன் சார். நீங்க இன்னமும் சிங்கிளா இருக்கிறதா கேள்விப்பட்டோம். இத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? ஏகப்பட்ட பெண்கள் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்க விரும்புறாங்க. உங்க கேள்வி நல்லா இருந்தது.